இவ பாக்யாவ பத்தி அந்த வீட்ல யாருமே நெனச்சு பார்க்கல. மெயினா ஈஸ்வரி வந்து கோபி பண்ண எல்லாத்தையுமே மறந்து, இப்ப பாக்யாவோட கால்ல விழுகிற அளவு போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, இனிமே கோபி இந்த வீட்ல இருக்கவே கூடாது அப்டின்னு சொல்லி ராதிகா பேசுறதெல்லாம் மனசுல வச்சு, ரொம்பவே ஸ்ட்ராங்கா பாக்யா பேசிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து செலியன் இல்ல, இல்ல இங்கே தான் இருப்பாரு அப்பா அப்டின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து அம்மா தெரியாம பேசாதம்மா அப்டின்னு சொல்லி இனியாவுமே அப்பாக்கு தான் சப்போர்ட், கோபிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, கோபி இங்கே தான் இருப்பா. உன்னால என்ன பண்ண முடியும் அப்டின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, பாக்யா சொல்றாங்க, இல்ல. இதுக்கு மேல ஒண்ணும் சரியா வராது. அவரு இந்த வீட்ல இருந்தாரு அப்டின்னா, நான் இந்த வீட்ட விட்டு போயிருவேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாருக்கும். ரொம்ப பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. கோபி அப்படியே என்ன பண்றாரு, நெஞ்ச பிடிச்சுட்டு சோஃபால உட்காந்தாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடுறாங்க கோபி கிட்ட. உடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக, இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் ஈஸ்வரி எடுத்துட்டு வந்துட்டாங்க சிம்பதிய. இந்த மாதிரி பாக்யா எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான். அவரோட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தை என் பையன் கூட கழிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். உன்னை கெஞ்சி கேட்குறேன், வேணும்னா உன் காலில் கூட விழுறேன். கோபி இங்கே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி காலில் விழுகிற அளவு போயிட்டாங்க ஈஸ்வரி. இதனால் பாக்யாவுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா ஒரு அத்தை வந்து காலில் விழுகும்போது என்ன செய்ய முடியும்? எதுவுமே பேச முடியல. இதுதான் சாக்கு அப்படின்னு இனிமேல் கோபி பாக்யா வீட்டிலே டேரா போட போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ராதிகா கோபிகா வெயிட் பண்ணி அவங்க ஊர் விட்டு தான் போகிறாங்க. ஊரை விட்டு காலி பண்ணி போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.